Praise the Lord. Word of Faith யூடியூப் சேனலுக்கூடாக மீண்டும் ஒரு காலை வேளையிலே உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகும் வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே, கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த தோல்வியான சில சிந்தனைகளோடு கூடுதலாக இன்னும் பயணம் செல்கிறார்கள். அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தை இன்னும் என்னால் இன்றைக்கு மறக்க முடியவில்லை, அல்லது அன்றைக்கு நடந்த அதே தொடர்ச்சியான அந்த பிரச்சனை தான் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்ட வண்ணமாக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களை, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகின என்று சொல்லி. நாங்கள் வாசித்து பார்ப்போம் தேவனுடைய வார்த்தையில் சில பகுதிகளை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று ஆழமாய் பார்ப்போமா இருந்தால், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாயின என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பிராண்ட் நியூ என்ற அந்த காரியத்தை உண்டு பண்ணுகிறது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம், இலங்கையிலே நாங்கள் அநேக வாகனங்களை ஜப்பானிலிருந்து கொண்டு வரும் பொழுது அது ரீகண்டிஷன் வாகனங்களாக இலங்கைக்குள்ளே வருகிறது, அல்லது பழைய வாகனங்களை புதுப்பித்த வாகனங்களாக அது வருகிறது. சில வாகனங்கள் வேறு நாடுகளிலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட வாகனங்கள் இலங்கை தேசத்தில் இறக்குமதி ஆகிறது. அந்த வாகனங்கள் பிராண்ட் நியூ என்று அழைக்கப்படுகிறது. வேதமும் இவ்வண்ணமாகவே எங்களை அழைக்கிறது, நாங்கள் புதிய படைப்பு என்று சொல்லி, பிராண்ட் நியூ மேன். எனவே பழையவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நாங்கள் இன்னும் தோல்வியான சிந்தனைகளோடு கூடுதலாக, அல்லது அந்த எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய காரியங்களை நினைத்து அந்த பழைய சிந்தனைகளோடு கூட நாங்கள் ஜீவிக்கிறோம்? அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நானும் நீங்களும் புதிய சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய காரியங்களை நாங்கள் மறந்து விடுவோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடினாலே நாங்கள் புதியவைகளை சிந்திப்போம். தேவன் எங்களை புதிய படைப்பாக அழைக்கிறார். நாங்கள் புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே காண்போம். பழைய தோல்வியான சிந்தனைகள், பழைய வாழ்க்கையில் நடந்த தோல்வியான காரியங்களை எல்லாம் மறந்து நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்கள், நாங்கள் புதிய படைப்பு, நாங்கள் பிராண்ட் நியூ மேன் என்று நாங்கள் தேவனுடைய புதிய காரியங்களை காணும்படி இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிலே உம்முடைய வேதம் எங்களை புதிய சிருஷ்டிகளாக அழைத்துகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த யூடியூப் சேனலுக்கு பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் எல்லா பழைய தோல்வியான சிந்தனைகள் ஒளிந்து போவதாக, அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் பழைய சம்பவங்களை அவர்கள் மறந்து போவார்களாக. இதோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து தேவனால் அழைக்கப்பட்டிருக்கும் அந்த புதிய சிருஷ்டியை தரித்துக் கொண்டு புதிய காரியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே இவர்கள் காணும்படி உம்முடைய கிருபைகளை நீ பெருக செய்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் நிகழ்வு கூடாக உங்களோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் கனன்.